திவ்யா, ரம்யா அங்க ரெடி ஆயிட்டாளா? தோ அலங்காரம் பண்ணிட்டு டைம் ஆச்சு, சீக்கிரம் அவள வர சொல்லு. ஆமா, உங்க அப்பா எங்க? தோ வரார் பாரு. இந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை மாதிரி நடைய பாரு. இந்தாங்க, இத பிடிங்க, கொண்டு போய் மானவரையில வைங்க. சீக்கிரம், டைம் ஆச்சு. ஹலோ, வாங்க வாங்க. நான் ஒரு முக்கியமான கல்யாணத்துல இருக்கேன். வாங்க, உடனே வந்துருந்தேன். வாங்க பாருங்க, ஊர்ல பெரிய மிச்சம்னு இந்த வட்டாரத்துல உள்ள எல்லா கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் எப்படி போக முடியும்? இதுல சரி வீட்டுக்கு வரலன்னு ஆவலாது வேற. எனக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு. என்ன சொல்லிய சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். தலைவரே, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்ல தம்பி, நான் சொல்ல நினைச்சேன், நீங்களே சொல்லிருக்கீங்க. நான் வந்துடுறேன். உட்காருங்க. தஸ்மை பிரம்மச்ச பிரம்மாட்சம் வணக்கம். ஆஜுகேர்த்தம் பிரஜாந்ததோ வாங்க. ஓம் தர்மா தர்மாஹ ஓம் கவிங் கவீனாம் உபமஸ்ரமஸ்ரமம் ஏகதந்தாஜ வித்வாஹே வக்ரதுண்டாஜ ரொம்ப குடிச்சு வச்சு. ஆமா ஆமா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க தம்பி. அண்ணே, அந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்ட போனை கொடுங்க. அவரு கொஞ்சம் வாழ்த்துக்கள் சொல்லணும். என்னது மாப்பிள்ளைட்ட போன் பண்ணணுமா? அந்த மாப்பிள்ளை உனக்கு வாழ்த்து சொல்லணுமா? இந்த பேசு. ஹலோ பங்காளி, நான் தான் அமல் பேசுறேன். டேய் பங்காளி, 7 to 9 ராவு காலம். இதுல கல்யாணம் வச்சா விளங்குமாடா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனேடா, உன் வீட்லயே எனக்கு ஒரு உளவாளி இருக்கான்னு. டேய் பங்காளி, பக்கத்துல நம்ம சகல விமல் இருப்பாரு. அப்படியே ஸ்பீக்கர் ஆன் பண்ணி போன் அவர்கிட்ட கொடு. உனக்கு தான் போன். பேசுங்க பேசுங்க. ஹலோ, தேங்க்ஸ் சகல. வாங்கி கொடுத்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் நல்லாவே வேலை செஞ்சீங்க. என்னது? ஆஹா. என் டார்லிங் ரம்யாவை பத்திரமா அமுச்சு வச்சதுக்கு வாழ்நாள் ஃபுல்லா உங்களை மறக்க மாட்டேன் சகல. என்னங்க சொல்றவ? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லடி. அவனே தப்பு தப்பா கோர்த்து வரே. அப்படி தொலைச்சிங்க. டேய் தம்பி, என்னை அப்படி பார்க்காதப்பா. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏ கருப்பா, போன் வச்சுட்டு நீ முழிக்கும் போது நான் சந்தேகப்பட்டேன்டா. ஒண்ணும் பண்ணல தாத்தா. என்னங்க அம்மா என்னமோ சொல்றானே? டேய் தம்பி, எனக்கு மாப்பிள்ளை இருங்க. எங்கேயும் பேச மாட்டேன். ஏய் போடா. ஏய் ரம்யா கேளுங்க. கவலைப்படாதம்மா. இப்படி பண்ணிட்டு போயிட்டாளேங்க. ஐயோ. அவ எங்க போனானே தெரியல. வீட்ல ஒரு பக்கம் விடாம தேட சொல்ற எல்லாரையும். ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. கூட இருந்தே குளி குடிச்சிட்டேல. எங்க வச்சிருக்க அவள? டேய், நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்னை தப்பா கோர்த்து விடுற. நம்பாதீங்க. செம்னி பாபா, நீங்க அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஏய், உண்மையில தான் சந்தேகமா இருக்கு. இவனை கொண்டு போய் குமுறுங்கடா. உண்மை தெரியணும்டா. வாடா. ஏப்பா, என்னைய தப்பு தப்பா கோர்த்து விட்டு இருக்க. நீனும் அதை கேட்டு போயிட்டு இருக்கியப்பா. உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கு தாப்பா. ஏய், எடுற வண்டிய. ஏய், நீ கட்டி போற பிள்ளைய தூக்கிட்டான். அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு பேர கல்யாணத்துக்கு கூப்பிட்டேல. ஏய், உனக்கே அல்வா கொடுத்தான் பாத்தியா? என்னடா சொன்ன? இது ஏன் அடிச்ச? அமல் பையன் நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டு ஐயோ தள்ளாதீங்க. சீக்கிரம் வாங்க. ரம்யா தேடி கண்டுபிடிப்போம். சரி, எல்லாம் ஒன்னாலதான். ஒன்னால சொல்லு, தங்கச்சி பண்ணிட்டு போயிரு. இந்த வழி ஏன் மேல போடாத. நகர்ந்து உட்காரு. தம்பி, கொஞ்சம் வேகமா போடா. டேய், ஏன்டா உன கை இப்படி ஆடுது? நான் எங்க ஆடுறேன், அதுவா ஆடுது. ஏ நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. தெடிப்புக்கு போட வேண்டியதானே பக்கி. ஏப்பா குமரா, ஒயின் ஷாப் இருந்தா பாத்துன்னு பாருப்பா. சுளுக்கு எடுத்துருவேன். ஆமா, என்ன நீ சுளுக்கு எடுக்கிறது இருக்கட்டும். பாட்டி கிட்ட காக்கா வடைய தூக்குனாப்ல அவன் பொண்ணை தூக்கிட்டு ஓடிப்பிட்டேன். அவனை ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்றியாக்கு? ஏப்பா டிரைவர், ஒயின் ஷாப்பை பார்த்து வண்டியை நிப்பாட்டுப்பா. உனக்கு ஒரு கட்டிங்க வேணுமா? கிழிச்சிருவேன். ஹலோ பங்காளி, எங்கடா இருக்க? அம்மன் கோயில் கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன்டா. பை. ஏய், சீக்கிரம் போடா. இங்க தானாடா இருக்கேன்னு சொன்னா. எங்கடா போனா? அதே அந்த வாரான்ல. டேய், அதே
வந்துட்டான்ல அவனை புடிச்சுக்கங்கடா. கத்தி எடு. ஏண்டா ஏன் ஏரியால வந்து என் வீட்டுக்குள்ள புகுந்து நான் கட்டிக்க போற பொண்ணையே தூக்கியிருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? உன் கைய நான் வெட்டாம விட மாட்டேன்டா. ஏ லூசு பயல, எப்ப பார்த்தாலும் கண்ணை உருட்டி உருட்டி பேசினா நான் பயந்துருவேனா? பொண்ணை நான் தூக்கலடா, நீ தான் தூக்கிட்டு வந்திருக்க. இவன் என்னடா புதுப்பிட்ட போடுற? என்ன புரியலையா? இந்த அமல் பையன் நம்மளை விட விவரமா தானே இருந்திருக்கேன். பேசாம வாங்கி கொடுத்த கோட்டருக்கு அவனுக்கே விசுவாசமா இருந்திருக்கலாம். அசஞ்ச கழுத்தை அறுத்தே விடுங்க. அவனாச்சும் நல்லா இருக்கு போறான்டா. சுரேஷ் வண்டி ஆஃப் பண்ணியா? நிப்பாட். பேப்பர்லாம் எடுத்துட்டு ஐயாட்ட வந்து காமி வா. என்ன தம்பி இவ்வளவு ஸ்பீடா வர? இல்ல சார், ஸ்லோவா தான் வந்தேன். எவ்வளவு ஸ்பீட்ல வந்தா? இல்லங்கய்யா 200ல வந்தாயா. அதுக்கு ஒரு கேஸ் போடு. ஆமா, ஆர்சி புக் இருக்கா? சார் வீட்ல இருக்கு சார். அப்படியா? சரி, அதுக்கு ஒரு கேஸ் போடு. லைசென்ஸ் இருக்கா? சார் அதுவும் வீட்ல தான் சார் இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கு ஒரு கேஸ் போடு. சார் சரி, அதுக்கு ஒரு கேஸ் போடு. சார் நான் உங்களை கூப்பிட்டேன் சார். ஓ அப்படியா? யோ மொத்தம் எவ்வளவு ஆச்சு பாரு? 1300 ஆச்சுங்கய்யா. 1300 கட்டிட்டு கிளம்பு. சார் ரொம்ப அதிகமா இருக்கு சார். சரி, பையனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணு. 1170 ஆச்சுங்கய்யா. சரி, 1170 கட்டிட்டு கிளம்பு. ஐயோ காசே இல்லைங்க சார். ஏய் எதுவுமே இல்லைன்ற ஃபிகரை வச்சுக்கிற, ஃபிகர் கழுத்துல நகையை வச்சுக்கிற. சார் நீங்க மட்டும் லஞ்சம் வாங்குறதை நிறுத்திட்டீங்கன்னா இந்தியாவே உருப்பிடும் சார். ஏய் நீ ரொம்ப தத்துவம் பேசுற, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போ. சார் ப்ளீஸ் சார். ஏய் போடா போடா. காசு எடுத்துட்டு ஐயோ வந்து போறாங்க, முதல்ல வா. 10% 100% வேலை வாங்குறாரு. ஓரவா நிறுத்து ஓரவா. சார் எதுக்கு சார் நிப்பாட்றீங்க? ஐயா கூப்பிடா இருப்பார். வா வா வா. எதுக்கு சார் நிப்பாட்றீங்க? யோ ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். லைசென்ஸ் அதுவும் இருக்கு சார். இன்சூரன்ஸ் எல்லாம் வீட்ல இருக்கு சார். அண்ணே இவங்கள விட்டுருங்க, என்னைய புடிச்சு வச்சுக்கிறீங்க. காலையில இருந்து வண்டிக்குள்ள வச்சு சுத்துறாங்க, எந்த ஊரு போறாங்கன்னே தெரியல. உன்னை வச்சுனே பண்றது சார் இவனை. தாங்க சார். டேய் அவன் இந்த வழியா தான் போயிருப்பான். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. முதல்ல இவன வண்டியில ஏத்துங்க. ஐயோ அம்மா காப்பாத்துக்கடே. இந்த அவன் பக்கம்